ஜனவரி 25 ரத சப்தமி அன்றைய தினம் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவம் தீர்ந்து வீடு, வண்டி, பதவி உயர்வு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த கோவில் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புராண வரலாறு, இந்த கோவிலோடு தொடர்புடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும். காலவ முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவரை ஒரு இளம் துறவி சந்தித்தார். இந்த காலவ முனிவர் மற்றவர்களோட எதிர்காலத்தை அப்படியே துல்லியமா சொல்லக்கூடியவர். இவர்கிட்ட அந்த துறவி கேட்கிறாரு, நீங்க மற்றவர்களோட எதிர்காலத்தை அப்படியே சொல்றீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை எப்பயாவது கணித்தது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு யோசித்த காலவ முனிவர், நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. வந்தவர் நான் காலதேவன் அப்படின்னு சொல்லி மறைந்தார். இதனால தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு அதை ஆராய முற்படுறாரு காலவ முனிவர். அதுல முன்வினை பயனால அவருக்கு தொழுநோய் வரும் அப்படிங்கிறது தெரியுது. இதையடுத்து முன்வினை பயனை தருகின்ற நவ கிரகங்களை காலவ முனிவர் சரணடைகிறாரு. விந்திய மலையில பஞ்சாக்கினி வளர்த்து நவ கிரகங்களை நோக்கி கடுமையா தவம் புரிகிறாரு. நவ கிரகங்களும் அவர் முன்னாடி தோன்றி காலவ முனிவர் கேட்ட தொழுநோய் பீடிக்காத வரத்தை அளித்தனர். இதை அறிந்த பிரம்மன் நவ கிரகங்களை பார்த்து, சிவபெருமானின் ஆணைப்படியும் காலதேவனின் துணை கொண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரவர் செய்த வினைகளின் பயனை அழிக்கவே நீங்கள் என்னால் படைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு தனித்து இயங்கக்கூடிய சுதந்திரம் இல்லை. அப்படி இருக்கையில காலவ முனிவருக்கு நீங்க வரமருளியது தவறான ஒரு செயல். அதனால நீங்க எல்லாரும் பூலோகத்துல பிறந்து காலவ முனிவர் தொழுநோயால துன்பப்பட வேண்டிய கால அளவு வரை நீங்கள் அதே நோயால துன்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வருந்திய நவ கிரகங்களும் பிரம்மனை பணிந்து சாப விமோச்சனம் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரம்மன் காவிரி ஆற்றின் வடகரையில இருக்கக்கூடிய அர்க்க வனமான அர்க்கன எருக்கு திருமங்கலக்குடிக்கு சென்று கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 12 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 78 நாட்கள் தவம் இயற்ற வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து காவேரியில் நீராடி பிராணநாதரையும் மங்கள நாயகியும் வழிபட வேண்டும். அன்றைய தினம் 7 நாளிகைக்குள் ஒரு எருக்க இலையை எடுத்து அதுல ஒரு பிடி அளவு தயிர் அன்னம் வைத்து உண்ண வேண்டும். மற்ற நாட்கள் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அகத்தியரின் வழிகாட்டுதல்ல நவ கிரகங்கள் இறைவன் இறைவியோடு விநாயகர் சிலை ஒன்னையும் நிறுவி அந்த வழிபாட்டை செய்யறாங்க. 78 நாட்கள் முடிவுல சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி, இன்னையோட உங்களோட நோய் முழுவதுமாக குணமடையும். நீங்க தவம் இருந்த இந்த இடத்துல, இந்த கோவிலுக்கு அருகில உங்களுக்கு தனி ஆலயம் உருவாகும். அங்கு உங்களை வழிபடுபவர்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக அனுகிரகம் செய்யும் வரத்தை உங்களுக்கு தந்தோம் அப்படின்னு சிவன் அவர்களுக்கு வரம் கொடுத்தார். இப்படி நவ கிரகங்கள் நமக்கு அனுகிரகம் செய்து வரத்தை தரக்கூடிய சக்தி பெற்ற கோவில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனார் கோவில் தான். இன்றைய நாள்ல நம்ம ஏன் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத சப்தமி அப்படின்னாவே சூரிய பகவானுக்குரிய நாள் நமக்கு தெரியும். அதனாலதான் திருப்பதியில பாத்தீங்கன்னா 7 குதிரை பூட்டிய சூரிய பிரபை வாகனத்துல தான் பெருமாள் காட்சி தருவார் மக்களுக்கு. இந்த கோவில்ல நவ கிரகங்களுக்கு இருந்த முன்வினை பயன் எப்படி நீங்கியதோ அதே போல இந்த கோவில்ல போய் நாம் வணங்குவதால நமக்கு இருக்கக்கூடிய முன்வினை பயனும் நீங்கும். அதாவது 7 ஜென்ம பாவமும் தீரும். நம்மளுடைய 7 ஜென்ம பாவம் தீர்ந்தது அப்படின்னாவே நமக்கு வாழ்க்கையில எந்த தடையா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்காகவோ இல்ல திருமணத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ எந்த தடை இருந்தாலும் அந்த தடை விலகி நம்ம வேண்டியது நடக்கும். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தல விருட்சம் பாருங்க. இன்றைய தினம் நம்ம எருக்க இலைய பயன்படுத்துவோம். இந்த கோவிலோட தல விருட்சமே எருக்குதான். வாகனம் 7 குதிரைகள் பூட்டிய தேர். உணவு பொங்கல். அதனால இன்றைய தினம் நம்ம விரதம் இருக்காட்டியும் சூரிய பகவானுக்காக நம்ம
பொங்கல், சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிடணும். அதே போல் கோதுமையால் ஆன உணவு ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சு சாமி கும்பிட்டு காகத்துக்கு வைக்கலாம், இல்லாத ஏழை எளியவருக்கு கொடுக்கலாம். மிக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல், அன்றைய தினம் சூரியனை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும்.